வணக்கம் மக்களே! இப்ப நீங்க இந்த ஃபோட்டோல ஒருத்தர பார்க்குறீங்க இல்லையா? இவரோட பேரு வடிவேலுங்க. இவருக்கு வயசு 40 ஆகுது. இவரு சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தம்பிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்த சேர்ந்தவர் தான் இந்த நபர். இவரோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் தொழில் தாங்க இவர் செஞ்சுட்டு வராரு. ஸோ ஃபைனான்ஸ் தொழில் அப்படின்னும்போது, இவர நேர்ல பார்த்து கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் காசு குடுப்பாரு அப்படின்ட்டு இல்லங்க. ஃபோன் கால்ல கூட யாராவது தெரிஞ்சவங்க மூலமா கால் பண்ணி கேட்குறவங்க கிட்ட ஒரு சில ப்ரூஃப் வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் குடுக்குறதையும் ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அந்த மாரி தான் போன மாசம், அதாவது ஜூன் மாசம் இவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசின லேடி என்ன சொல்றாங்கன்னா, "என்னோட பேரு கவிதா. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நீங்க ஃபினான்ஷியர். ஸோ உங்ககிட்ட கேட்டா நீங்க பணம் குடுப்பீங்க. நான் கரெக்ட்டா வட்டியெல்லாம் கட்டிருவேன். எனக்கு இப்போ எமர்ஜென்சியா காசு தேவைப்படுது. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர்கிட்ட அறிமுகமாகுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வடிவேலுவும் அந்த கவிதா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு ஜிபே மூலமா ஒரு ரூ. 4,500 அமௌண்ட் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருங்க. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா கவிதாவுமே கரெக்ட்டா நான் வட்டியெல்லாம் குடுத்துருவேன் அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு காசுக்காக அவங்க ஃபோன் பண்ணாங்க இல்லையா? இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அடிக்கடி ஃபோன்ல பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சும்மா சும்மா இந்த கவிதா வடிவேலுக்கு கால் பண்ணி பேசுறது. அதுக்கப்புறம் வடிவேலுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுறது. இந்த மாதிரி செல்ஃபோன்லேயே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில இவங்களோட பேச்சு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஒரு நெருக்கமா பேசக்கூடிய அளவுக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு இவங்களோட நெருக்கம் அதிகமாகுது. வடிவேலும் ஒரு பொண்ணு வாண்டடா தான்கிட்ட பேசுறா. சரி நம்மகிட்ட காசு வாங்கியிருக்கா. அவங்க வட்டிக்கு காசு வாங்கியிருக்காங்கன்னா, வசூல் பண்றதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா, இவர் அப்படி நினைக்காம அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா பேசியிருக்காரு. அப்பதான் ஒரு நாள் அந்த கவிதா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, "ஸோ நீ வா நம்ம 2 பேரும் தனிமையில இருக்கலாம். அதாவது 2 பேரும் உல்லாசமா இருக்கலாம் வா. நீ கேட்குற எல்லா விஷயத்தையுமே நான் உனக்கு பண்றேன்." அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம, "நீ காரைக்குடிக்கு வந்த அப்படின்னா, நம்ம 2 பேரும் தனிமையில சந்திச்சு உல்லாசமாவும் இருக்கலாம். நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ, நம்ம இவ்வளோ நாள் என்னென்ன ஃபோன்லலாம் பேசினோமோ, அது எல்லா விஷயத்தையுமே நான் உனக்கு பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆசை வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே, வடிவேலு அத அப்படியே நம்பியிருக்காருங்க. சரி அந்த பொண்ணு சொல்ற மாரி நம்ம போனோம் அப்படின்னா, நெனச்ச எல்லா விஷயமுமே நடக்கும். நம்ம இவ்வளோ நாள் ஃபோன்ல தான் கடல போட்டுட்டு இருந்தோம். இப்ப நேர்ல பார்த்து அந்த விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஜூன் 24ஆம் தேதி அன்னைக்கு காரைக்குடிக்கு கிளம்பி போயிருக்காருங்க. காரைக்குடிக்கு போனதுக்கு அப்புறமா கவிதாவோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி, "நீ சொன்ன மாதிரியே நான் காரைக்குடிக்கு வந்திருக்கேன். நீ தான் 2 பேரும் இப்படி இருக்கலான்னு சொன்ன இல்லையா? ஸோ எங்க வர்றது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க வச்சு அவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா, கவிதா என்ன சொல்றா அப்படின்னா, "நம்ம இங்கேருந்து பேச முடியாது. நம்ம கொஞ்சம் தனிமையில பேசலாம். தனிமையிலயும் இருக்கலாம். அதுக்கு நமக்கு வேற ஒரு இடம் இருக்கு. நான் எல்லாமே பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேல ஒரு பழைய ஓட்டு வீட்டுக்கு அந்த பொண்ணு கூட்டிட்டு போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி வடிவேலும் என்ன நினச்சிட்டு போறாருன்னா, கவிதா பார்த்துட்டோம். ஸோ அந்த பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கா. சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எதையுமே யோசிக்காம அந்த பழைய ஓட்டு வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போனதும் தாங்க அவருக்கு பெரிய ஷாக்கே காத்துட்டு இருந்துச்சு. அப்படி உள்ள அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி யாராவது நமக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க கால் பண்றாங்க, இல்ல ஒரு பிசினஸ் ரிலேட்டடா பேசுறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களோட கான்டாக்ட்ட அதே அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கு மேல அவங்க யாரு, என்ன பண்றாங்க, எங்கேருந்து பேசுறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒருத்தவங்க கிட்ட நம்ம வாண்டடா பேசுறோம், அவங்க கூப்பிடுற இடத்துக்கு போறோம் அப்படின்னா, என்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் அங்க காத்துட்ருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேஸ் தாங்க இது. இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லணும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கும் கால் வந்தாலும் சரி, இல்ல தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்தாலும் அவேர்னஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க. ஸோ நீங்களும் இது போன்ற சம்பவங்கள கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வடிவேலு அப்படிங்கிறவர் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே அந்த வீட்டில் ஒரு சிலர் மறைஞ்சிருந்திருக்காங்கங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அந்த கவிதா அப்படிங்கிற லேடி ஒரு ட்ராப் மாதிரி. ஸோ ஒரு சிலரை பேசி ஏமாற்றி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு அதுவும் ஆசை வார்த்தை அப்படின்றது உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அவங்க கிட்ட பண நகையை பறிக்கிறது, வேறு விஷயங்களை செய்கிறது தான் இவங்களோட மோட்டிவாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவிதா அப்படிங்கிறவங்க தனியாக இந்த விஷயத்த செய்யலைங்க, ஒரு டீமாக தான் செஞ்சுருக்காங்க. அதனால தான் ஏற்கனவே அந்த வீட்டில் மறைஞ்சிருந்தவங்க இந்த வடிவேலை பார்த்ததுமே எல்லாருமே சுற்று போட்டுடுறாங்க.
இந்த வடிவேலுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கவிதா மட்டும்தான் இருக்கதா சொன்னா, நம்ம அந்த வீட்டுக்கு போனால் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னா, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் உள்ளே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா, இந்த நபரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்துகிறாங்க. அது கூடவே வந்து நீ 50 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நபர வந்து அப்படி இருக்க சமயத்திலேயே இவங்க வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தா தான் நான் வந்து இந்த வீடியோ வெளிய விட்டுருவேன். அப்படின்ற மாரி அவர ஏமாத்தி திரும்ப காசு வாங்கலாம்ல. மிரட்டுறதுக்கு நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இந்த வடிவேலுவ வலுக்கட்டாயமா நிர்வாணப்படுத்தி அவர வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த வடிவேலு என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீங்க திடீர்னு இவ்வளோ பெரிய காசு கேட்குறீங்க. 50,00,000லாம் என்கிட்ட இல்ல. நான் ஃபைனான்சியர்னா அவ்வளோ பெரிய காசு வச்சிருக்க ஆளெல்லாம் இல்ல." அந்த மாதிரி வந்து அவர் சொல்றாருங்க. ஆனாலுமே அந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, "உன்கிட்ட காசு இல்லைன்னா இப்போ எவ்வளோ இருக்கோ அது நீ வந்து குடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வடிவேலு வந்து ஹோண்டா டூ வீலரில் தாங்க போயிருக்காரு. ஸோ டூ வீலரில் போனதை பார்த்ததுமே அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த டூ வீலர் அவர்கிட்ட இருந்த காசு, அவர்கிட்ட இருந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டாங்க. பறிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டிலேருந்து அந்த கும்பல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருக்கு. அந்த கும்பல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடினதுக்கப்புறமா இந்த வடிவேலுக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு ஒரு விஷயமா யோசிக்கிறப்ப அவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த கவிதா அப்படிங்கிற லேடி வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராப்பை வந்து போட்டிருக்கு. நம்ம ஒரு ஃபைனான்ஷியர், நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்மளை வந்து இப்படி இந்த மாதிரி மடக்கி நம்மளை மிரட்டினா அப்படின்னா காசு வந்து நிறைய பிடுங்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த லேடி வந்து நம்மளை காரைக்குடிக்கு வா, நம்ம 2 பேரும் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை எதையுமே யோசிக்காத நான் இங்கே வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னோடய டூ வீலரு, என்னோடய ஃபோனு, என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கும்பலை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட நகை இதெல்லாம் பணம், அதே மாதிரி நம்ம வண்டி எல்லாமே வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் வடிவேல் என்ன பண்ணுறாருன்னா, காரைக்குடியில் தானே இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ காரைக்குடி வடக்கு காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே சொல்லி அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டதுமே போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு உடனடியாக வந்து அவங்க விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க. இதுக்கப்புறமா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே வந்து அதில் இருக்க ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து ஆய்வு பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நபரை வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட தான் அங்கே வர சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த கவிதா அப்படிங்கிறவங்க யார், அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய கேமராஸ்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து வந்து ஆய்வு வந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த நபர்கள் தொடர்பான விசாரணைகள் வந்து போயிட்டுருக்குங்க. கூடவே வந்து இந்த சம்பவத்தை செஞ்ச கவிதா, அவங்களுக்கு உடந்தையாக இருந்த தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற 2 பேத்தையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம, இவங்க கூட இந்த விஷயத்த செஞ்ச இன்னும் 3 பேர் இருக்காங்கங்க. ஸோ அவங்க 3 பேருமே வந்து தலைமறைவா இருக்கிறதாவும் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள கைது செய்றதுக்கான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கதாவும், அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்கதாவும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. இத அரெஸ்ட் பண்ண 2 பேத்தையும் கோர்ட்ல ஆஜர் பண்ணி இப்ப சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில ரொம்பவே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஃபைனான்ஸ் தொழில் செய்றவங்கள குறி வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரியான திட்டம், பணம் பறிக்கக்கூடிய சம்பவங்கள் அப்பப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ரொம்பவே கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத நபர்கள்கிட்டேருந்து கால் வருது, அவங்கக்கிட்ட அடிக்கடி சும்மா சும்மா பேசுகிறாங்க, ஸோ வேறொரு மோட்டிவில் பேசுகிறாங்க, அவங்கள வந்து எங்கேயாவது தனியாக வர சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க காசு பணத்தை பிடுங்கிறதுக்கான திட்டத்தை தான் போடுவாங்க. தெரியாத ஒருத்தங்க எப்படிங்க நம்மக்கிட்ட கால் பண்ணி இந்த அளவுக்கு க்ளோஸாக பேச முடியும்? நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கப்போ எப்படி பேச முடியும்? எப்படி நம்ம அவங்கள நம்பி போக முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா, இந்த மாதிரி நிறைய ட்ராப்லேருந்து நம்ம தப்பிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த க்ரைம் வந்து ஒரு அவேர்னஸான ஒரு விஷயத்துக்காக தாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கங்க. அடுத்த இன்னொரு குற்ற சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.